Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா their late night thoughts are about you. உங்க loved oneோட late night thoughts இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். So take a deep breath. உங்க loved one think பண்ணிக்கோங்க. Say this person name 3 times. 1 2 3. Okay, got it. Imagine them jumping cards. See this bottom of the deck. Beautiful. Guys, you know what is crazy? Some people வந்து walk away பண்ண ட்ரை பண்ணுவாங்க. But அவங்க மைண்ட் அவங்க சொல்றத லிசன் பண்ணாது. அவங்க கிட்டேயே சொல்லிப்பாங்க ஐ எம் டன், நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். பட் தேர் எனர்ஜி டோன்ட் லிசன், தேர் மைண்ட் டோன்ட் லிசன். உங்கள் லவ்ட் ஒன்னும் உங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த கனெக்ஷன் ஒபே பண்ணலை. அவங்க ஹார்ட் மைண்ட் எனர்ஜிஸ் ஒபே பண்ணலை, லிசன் பண்ணலை. இந்த பர்சன் ஜஸ்ட் வேர்ட்ஸில் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க செல்ஃபை அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க, நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், ஐம் டன். நோ, இந்த பர்சன் இந்த கனெக்ஷன்ல இருந்து மூவ் ஆன் பண்ணலை, ஸ்டில் தேர். டுடே நைட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ தேர் லேட் நைட் தாட்ஸ் அபவுட் யூ. லிசன் கேர்ஃபுல்லி. நைட் டைமில் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் ஃபேவரட் சாங்ஸ் ஃபேவரட் மியூசிக் அவங்க ஹம் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க சிங் பண்ணுறாங்க. சிங்கிங் த சாங், உங்கள் ஃபேவரட் சாங். சில சாங்ஸ் இருக்கும்ல உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி, உங்களை திங்க் பண்ணுறப்போ இந்த சாங் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஹிட் ஆகிற மாதிரி. அந்த சாங் வந்து அவங்க நைட் டைமில் லிசன் பண்ணுறாங்க. ஏன் உங்கள் லவ்டு ஒன் நைட் டைமில் லிசன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நைட் டைம் குவைட்டாக இருக்குது உங்கள் லவ்டு ஒனுக்கு. அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க டைம் நைட். மார்னிங் டைம், நூன், ஈவினிங் உங்கள் லவ்டு ஒன் பீஸ்ஃபுல்லாக இல்லை. டே டைமில் உங்கள் லவ்டு ஒன் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ஓவர் திங்க் பண்ணுறாங்க, மேனிப்புலேஷன், தேர்ட் பர்சன், தேர் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நைட் டைமில் மட்டும்தான் அவங்க ஓன் எமோஷன்ஸ் வெளியே வருது, அவங்க இன்னர்லேருந்து ஃப்ளோ ஆகுது. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து உங்கள் ஃபேவரட் சாங் ஹம் பண்ணுறாங்க, லிசன் பண்ணுறாங்க. ஐ see யுவர் ஸ்மைலிங் வித்தவுட் ரியலைசேஷன். ஸ்டில் நவ் உங்கள் லவ்டு ஒன் ரியலைசேஷன் பண்ணலை, இட்ஸ் கிளியர். உங்கள் லவ்டு ஒன் பண்ண மிஸ்டேக்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. தேர் நோ வெரி வெல் அவங்க மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு, பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலி உங்கள் லவ்டு ஒன் இந்த நோ கான்டாக்டில் அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க, கம்பேரிங் எவ்ரி ஒன். பட் யாருமே ஃபிட் ஆகலை. உங்கள் வைப், உங்கள் லவ், உங்கள் பிளேஸ் யாருமே ஃபிட் ஆகலை. யூ கிரியேட்டட் டுகெதர். நீங்கள் 2 பேருமே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ ஜேர்னி, நியூ ரிலேஷன்ஷிப், சம்திங். நீங்கள் 2 பேர் க்ரியேட் பண்ணது அதர் பர்சனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்கள் லவ்டு ஒன்னோட தாட்ஸ் அவங்க கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூட அவங்க அனதர் பர்சனை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அனதர் பர்சன் உங்கள் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? உங்கள் வைப் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா? உங்கள் லவ், உங்கள் கேரிங், லைக் தட். பட் யாருமே ஃபிட் ஆகலை. யூ கிரியேட்டட் சம்திங் இந்த பர்சனோட லைஃப்பில். ஆஃப்டர் நோ கான்டாக்ட் உங்கள் லவ்டு ஒன் ஏன் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன ரீசன்னா, உங்கள் லவ்டு ஒன் இந்த கனெக்ஷன்லேருந்து கட் ஆஃப் ஆகலை, கட் ஆஃப் பண்ண முடியல.
தட்ஸ் வை ஸ்டில் உங்கள் லவ்டு ஒன் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மூவி லாஸ் சீன் வரப்போ பவர் கட் ஆஃப் ஆகுறது, நெட்ஒர்க் இஷ்யூஸ், மைண்ட் ஃபுல்லாக அந்த மூவி சீன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த மூவிக்கு நம்ம ரிப்ளே பண்ணுவோம், நெக்ஸ்ட் இந்த சீன் தான் வரப்போகுது, நம்ம மைண்டை ரிப்ளே பண்ணுவோம்ல, அதுதான் உங்கள் கனெக்ஷனில் இப்போது நடந்துட்டு இருக்கு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தேர் ஃபீல் அபவுட் யூ. அந்த சீன் கட் ஆயிடுச்சு, அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, பட் லவ் ஸ்டாப் ஆகலை. கேரிங், திங்கிங், மிஸ்ஸிங் ஸ்டாப் ஆகலை. வாட் நெக்ஸ்ட்? அதுதான் இப்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது உங்கள் கனெக்ஷனோட கிளைமேக்ஸ் இல்லை. இது டெம்ப்ரவரி நோ கான்டாக்ட், டெம்ப்ரவரி செப்ரேஷன். அவங்க மைண்டில் ஒரு லாங் மெசேஜ், ஒரு லாங் டெக்ஸ்ட் அவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க, பட் அவங்க சென்ட் பண்ணலை. அவங்க சென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஃபியர், கரேஜியஸ் அவங்களுக்கு இல்லை. எவ்ரி நைட் உங்கள் லவ்டு ஒன், உங்கள் மெமோரிஸ், உங்கள் கூட இருந்த டேஸ் அகெயின் அண்ட் அகெயின் அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை மறக்க முடியல, மறக்க முடியாது. The conversation between you and your person is still incomplete. இன்கம்ப்ளீட்டாக இருக்குது கான்வர்சேஷன், கம்யூனிகேஷன், இந்த ரிலேஷன்ஷிப். அவங்க மைண்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. என்ன கொஷின்ஸ்னால், உங்ககிட்ட இருந்து ஏன் அவங்க டிஸ்டன்ஸ் ஆகினாங்க, ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், ஏன் ஆஃப்டர் நோ கான்டாக்ட் கூட இந்த கனெக்ஷன் வந்து கனெக்டடாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இந்த கனெக்ஷனில் ஒரு ஹோப் இருக்க மாதிரி, இந்த கனெக்ஷனில் அவங்க இருக்க மாதிரி ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னு செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின், ஏன் மூவ் ஆன் பண்ண முடியல, தேர்ட் கொஷின். ஃபீல் ஸ்டில் கனெக்டட், அவங்க செகண்ட் கொஷின்ஸ். ஏன் அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க? See this, lots of love towards you. நைட் டைமில் உங்கள் லவ்டு ஒன் உங்களை பற்றி எப்போ திங்க் பண்ணுறாங்க, அவங்க எனர்ஜிஸ் எப்போ பீக்கில் இருக்குது, எமோஷன்ஸ் பீக்னா 12 AM, 3 AM, 1:30 AM, இந்த பீரியடில் எமோஷன்ஸ் அவங்களுக்கு பீக்கில் இருக்குது. அவங்க அந்த டைமில் உங்களை டீப்பாக மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எமோஷன்ஸ் அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. உங்கள் லவ்டு ஒன் வந்து அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களை திங்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. தே டோன்ட் சூஸ் டு திங்க் யூ, பட் ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலி அந்த டைமில் உங்கள் திங்கிங் உங்கள் லவ்டு ஒனுக்கு வரும். அட் நைட் டைம் இட் ஜஸ்ட் ஹேப்பன். நைட் டைம் உங்கள் லவ்டு ஒனுக்கு நேச்சுரலி உங்கள் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த டைமில். உங்கள் லவ்டு ஒனுக்கு அவங்க யார்கிட்ட பேசினாலும் உங்கள் லவ்டு ஒனுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது, என்னன்னா எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் ஓகே, நார்மலாக இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பட் உங்ககிட்ட மட்டும் யூ ஃபீல் லைக் ஹோம். எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் லைக் ஓகே, யூ ஃபீல் லைக் அ ஹோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட ஒரு 5 பீப்புள்ஸ் பேசுகிறாங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து நார்மலாக தெரியுறாங்க, ஓகேவாக தெரியுறாங்க, பட் நீங்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க, லைக் அ ஹோம். த ஒன்லி பர்சன் ஃப்ரீக்வெண்ட்லி பர்ஃபெக்ட்லி அலைன்மெண்ட் நீங்கள் மட்டும்தான் ஆகுறீங்க. அவங்க சோல் கூட நீங்கள் மேட்ச் ஆகுறீங்க, அவங்க சோலுக்கு உங்கள் கூட கனெக்ட் ஆகுது, அவங்க சோலுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அவங்க இன்னர்லேருந்து இந்த ஃபீலிங்ஸ் வருது, திஸ் இஸ் மை மேட்ச், திஸ் இஸ் மை பர்சன், திஸ் இஸ் மை ஃப்யூச்சர் பவுஸ். லெட்டர் APRGYCE. நீங்கள் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஜஸ்ட் லவ் மட்டும் கொடுக்கல, நீங்கள் அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு க்ரோத் கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்க லைஃப்பில் என்டர் மட்டும் ஆகலை, நீங்கள் அவங்க லைஃப்பை அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க என்டையர் லைஃப், அவங்க மைண்ட் செட், உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்லை. உங்களை மீட் பண்ணுறதுக்கு பிஃபோர் அவங்க திங்கிங் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும், அவங்களுக்கு லைஃப் மேலே ஒரு ஹோப் இருந்திருக்காது. நீங்கள் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் லவ்டு ஒன் தாட்ஸ், உங்கள் லவ்டு ஒன் இன்னர் வாய்ஸ், அப்படி சேஞ்ச் பண்ண பர்சனை எப்படி மறக்க முடியும்? திஸ் இஸ் யூ. ஸோ மறக்கவே முடியாது. லவ்டு ஒனுக்கு உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் லவ், உங்கள் கேரிங் வந்து ரியலாக இருக்குது. See this,
உங்கள் லவ்டு ஒன் உங்களை ஃப்யூச்சர் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க மைண்டில் உங்கள் கூட ஒரு ஃப்யூச்சர் பிக் இருக்குது, ஃப்யூச்சர் பவுஸ். உங்கள் லவ்டு ஒன்னால் உங்கள் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த ஃப்யூச்சர் பிளேஸ் ஈஸியாக அதர் பர்சனுக்கு உங்கள் பிளேஸை உங்கள் லவ்டு ஒன்னால் தர முடியாது. தே நோ வெரி வெல் ஒன் டிசிஷன், ஒன் மொமெண்ட், ஒன் கால், இந்த ஓல்ட் ஸ்டோரி வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டோன்னு அவங்களுக்கு தெரியும். பட் உங்கள் லவ்டு ஒன் அதை பண்ண மாட்டாங்க. வெரி ஸ்டபான் ப்ளஸ் கன்ஃபியூஸ்ட். சடன்லி உங்கள் லவ்டு ஒனுக்கு இந்த டவுட் வந்திருக்கு, நீங்கள் அவங்க பர்சனாக இல்லையா, திஸ் இஸ் மை பர்சன் ஆர் நாட், இந்த கனெக்ஷன் ரியலாக இல்லையான்னு அந்த டவுட் அவங்களுக்கு வந்திருக்கு. பட் உங்கள் லவ்டு ஒன்னால் ஃபீல் பண்ண முடியுது இந்த கனெக்ஷன் ரியல், ட்ரூ. உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் நெவர் லிவ், தட் ஃபீலிங்ஸ் நெவர் லிவ்ஸ். நீங்கள் இல்லாமல் உங்கள் லவ்டு ஒன் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு வித்தவுட் யூ. அவங்க ஜஸ்ட் ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஸ்மைல் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க ரியலாக ஸ்மைல் பண்ணிட்டு இல்லை, ஜஸ்ட் அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 13/17/5/24/27/30, இயர் 2000, 1998, 1995 and 2001. This person could be Aries, Leo, Sagittarius, and then Cancer, Scorpio, IT field, nurse, healthcare. இந்த எமோஷன்ஸ்லாம் நைட் டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. மார்னிங் டைம், டே டைமில் அவங்க ஓகேவாக இருக்காங்க. அவங்க டே ரொட்டீன், ஜாப், ஒர்க் அந்த மாதிரி இருக்காங்க. நைட் டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு எமோஷன்ஸ் ரைஸ் ஆகுது. வித்தவுட் யூ உங்கள் லவ்டு ஒன் உங்களை ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை ஃபீல் பண்ண முடியுது, உங்கள் ப்ரெசன்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. திஸ் பர்சன் மிஸ்ஸிங் யூ. நைட் ஃபுல்லாக உங்கள் லவ்டு ஒன் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ. மார்னிங் டைமில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா வாக் அவே பண்ணிட்டாங்கன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. நைட் டைமில் நோ, நான் வாக் அவே பண்ணலை, இந்த கனெக்ஷனில் நான் இருக்கேன், எனக்கு இந்த கனெக்ஷன் வேணும், என்னோடய ஃப்யூச்சர் பவுஸ் அவங்கன்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அவங்க திங்கிங்குமே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு கம் பேக். உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அந்த லவ் எல்லாமே அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க எமோஷன்ஸ். உங்கள் கூட இந்த ரீடிங் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ரீடிங். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட்.